ராஜா வந்து ஒரு அரசியல் வளர்ச்சியே முதிர்ச்சியே இல்லாத ஒரு நபராக இருக்கிறார். இவ்வளவு வயசாகிடுச்சு அவருக்கு. ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறது, கோர்ட்டா மயிரான்னு பேசுகிறது, வாய்க்கு வந்தபடி பேசுகிறது, யாரை வேணாலும் அவன் பேசுகிறது, என்னை யாருங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு வந்து ஒரு இருமாப்பு. திமுக கட்சியை விட திமுக கூட்டணி கட்சியில் இருக்க திருமாவளவன் அவர்களுக்கு என்ன கோவம் பாஜக மேலே? திமுகவே பேச மாட்டேது, விசிகா ஏன் பேசுன்ற ஒரு கேள்வி வருது இல்லை சார்? நாங்கள் வந்து பாஜகவுக்கு போட்டி கட்சி இல்லை. தேர்தல் களத்திலாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு அரசியல் லாப கணக்குகளில் இருந்தாலும் சரி, கருத்தியல் அடிப்படையில் நாங்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கிறோம். அரசியல் காலம் முடிகிற வரையிலும் சார் விசிகாவின் தலைவரா இல்லை ஒரு எம்பியா இல்லை ஒரு எம்எல்ஏவா இதை நோக்கியே கடந்து போயிடலான் இருக்கீங்களா? இல்லை ஒரு முதலமைச்சர், ஒரு துணை முதலமைச்சர் அந்த பதவி மேலே உங்களுக்கு ஒரு ஆசை இல்லை வந்து ஒரு தேவை ஏற்படுது அந்த பதவிகளுக்கு? தாவேக்காவினர் 20 லட்சம் கொடுத்தாங்க ஒரு குடும்பத்துக்கு. ஆனால் கொடுத்த குடும்பங்கள் எல்லாம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. என் புள்ள போனால் போயிட்டு போகுது, விஜய்க்காக என் புள்ள போயிடுச்சு, என் புள்ளையை தியாகம் பண்ணிட்டேன், விஜய்க்காக இன்னொரு புள்ள, குடும்பத்தில் 2 புள்ள இருந்தாலும் பரவாயில்ல போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இந்த பேட்டியோட மனநிலை எப்படி சார் பார்க்குறீங்க? அவ்வளோ ஆரோக்கியமானதாக எனக்கு படலை. இது வந்து நம்ம விமர்சிக்கவும் முடியாது. அவங்க பாதிக்கப்பட்ட மக்கள், எளிய மக்கள், அரசியல் புரிதல் இல்லாத ஒரு நிலையில் அவர் மேலே எல்லாரும் குற்றம் சொல்கிறாங்களே, அது பாவம் அப்படிங்கிற ஒரு சிம்பத்தி, ஒரு இரக்க உணர்வில் அவங்க அந்த மாதிரி கருத்து சொல்லியிருக்கலாம். இப்போ கடந்த 3 நாட்களாக தமிழ்நாட்டு இளைஞர்களிடையே ஒரு வார்த்தையை வந்து டிபேட் ஏற்படுத்தி, இன்னும் தற்குறி கூட்டம் அப்படின்றது, தற்குறி கூட்டமாக எங்களை போர்ட்ரேட் பண்ணுறது, இத்தனை ஆண்டுகளாக ஆண்டாண்டா நீங்கள் ஆட்சி செஞ்ச நீங்கள் எங்களுக்கு அரசியல் மயப்படுத்தலையா, இல்லை நாங்கள் பிறக்கும் போதே தற்குறி கூட்டன்றதை எங்களை இப்படி தான் போர்ட்ரேட் பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எந்த நடிகர் கட்சியை தொடங்கினாலும் அவர் பின்னால் லட்சக்கணக்கானவர்கள் திரளுக்கிறார்கள். அவங்கள்ட்ட வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லை, ஒரு சமூக பார்வை இல்லை, ஒரு அரசியல் பார்வை இல்லை, ஒரு தொண்டுள்ளம் இல்லை, மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டுங்கிற அந்த சர்வீஸ் மைண்ட் இல்லை. சும்மா ஒரு ஹீரோ, அந்த ஹீரோயிசத்தை நம்பி மட்டும் போகிறாங்க. அப்படிங்கிறத வந்து இந்த வார்த்தையில் சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த தற்குறிங்கிற வார்த்தையை அதுக்காக தான் அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கூட்டம் வருது, அவங்களுக்கு கூட்டம் வருது, எல்லா கட்சியினருக்கு கூட்டம் வருது. உங்களுக்கு வர்றதெல்லாம் தொண்டன், மற்ற கட்சியினருக்கு வர்றதெல்லாம் தொண்டன். ஆனால் அவங்கள மட்டும் தற்குறிகள்னு சொல்லும்போது அந்த கட்சியினரிடையே ஒரு பெரும் விவாதமாகாது. 2026 நீங்கள் எதிர்பார்க்குறது கூட்டணி கட்சிகளா, கூட்டணி ஆட்சியா சார்? திமுகவோ அதிமுகவோ இன்னொரு கட்சியின் தயவோடு தான் ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு நிலை வரும்போது தான் கூட்டணி ஆட்சிங்கிற முறையும் வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கோஷத்தை நீங்கள் எழுப்பினா கூட அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமில்லை. இவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியலில் முக்கியமான கட்சி விசிகா. இதோட கூட்டணிக்காக பல கட்சிகள் ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் ஒவ்வொரு மையம் வைக்கிறாங்க. இப்போதைக்கு விசிகாவை அதிமுக பாஜக சித்தாந்தங்களில் கொண்டு போய் சேர்க்கறத பல பேரோட அஜெண்டாவில் ஒன்றா இருக்கா சார்? உங்களை வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, நான் கற்பனையாக நினைக்கல. அதுக்கான முயற்சி நடந்திருக்கு. அது பலராலும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் நாங்கள் ஒரு அங்கமாக இருக்கிறோம். 2017 அந்த உறவு என்பது நீடிக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 10 கட்சிகள் அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒரு கட்சி கூட அந்த அணியிலிருந்து விலகவில்லை. இந்த கூட்டணி பலம் அதிமுகவுக்கு அல்லது பாஜகவுக்கு அல்லது திமுக எதிர்ப்பில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு அச்சுறுத்தலை தருகிறது. அதனால் இந்த கூட்டணியை எப்படியாவது சிதறடிக்க வேண்டும். இது அவர்களின் முக்கியமான அஜெண்டா, அவருடைய செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் விடுதலை சிறுத்தைகளை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம் என்பது அவர்களுடைய உத்தி. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆகவே விடுதலை சிறுத்தைகளை அவ்வப்போது சீண்டுகிறார்கள், கடுமையாக விமர்சிக்கிறார்கள். திமுகவுக்கு முட்டு கொடுக்கிற ஒரு கட்சி திமுகவின் தலித் பிரிவாக அது இயங்குகிறது என்றெல்லாம் ஆத்திரமூட்டும் நோக்கில் விமர்சிக்கிறார்கள். ஆக அவருடைய நோக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுகவுக்கு எதிராக நிறுத்துவது அல்லது திமுகவை விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக நிறுத்துவது. அதன் மூலம் இந்த கூட்டணியில் ஒரு விரிசலை, உடைசலை ஏற்படுத்தி சிதறடிப்பது. இதுதான் அவர்களின் நோக்கமாக இருக்கிறது.
வெறும் தேர்தல் லாபம் என்பதை மட்டுமே கவனத்தில் கொண்டு நாங்கள் அரசியல் செய்தால் கூடுதல் தொகுதிகள் கிடைக்கும் அணியை நோக்கி நாங்கள் நகரலாம். ஆனால் அப்படி நாங்கள் சிந்திக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சி வட இந்திய மாநிலங்களில் எத்தகைய அரசியலை செய்கிறது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. சிறுபான்மை சமூகத்தினருக்கு, குறிப்பாக முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை மிகப்பெரிய ஆயுதமாக அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மதவாத வெறுப்பு அரசியலை கையில் ஏந்தி இருக்கிற பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே வலிமை பெற்றுவிடக்கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருப்பதால் திமுக கூட்டணியிலும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அவ்வளவுதான். ஆனால் நாங்கள் திமுகவுக்கு ஒரு துணைநிலை அமைப்பை போல செயல்படுகிறோம் என்று திரும்ப திரும்ப விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விரும்பியதைப் போல் நாங்கள் வெளியேறி இருந்தால் அல்லது அவர்கள் விரும்பியதைப் போல் அதிமுக கூட்டணிக்கு போக முடிவெடுத்திருந்தால் இந்த விமர்சனங்கள் இருக்காது. ஏன்னா பாஜக சித்தாந்தங்களுக்கு நேர் எதிரான கட்சி தான் திமுக. அதோட சித்தாந்தங்கள் திமுக கட்சியை விட திமுக கூட்டணி கட்சியில் இருக்க திருமாவளவன் அவர்களுக்கு என்ன கோவம் பாஜக மேலே? திமுகவே பேச மாட்டேது, விசிகா ஏன் பேசுன்ற ஒரு கேள்வி வருது இல்லை சார்? நாங்கள் பாஜகவுக்கு போட்டி கட்சி இல்லை. தேர்தல் களத்திலாக இருந்தாலும் சரி அல்லது வேறு அரசியல் லாப கணக்குகளில் இருந்தாலும் சரி, கருத்தியல் அடிப்படையில் நாங்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கிறோம். திமுகவும் கருத்தியல் களத்திலே எதிரியாக செயல்படுகிறார்கள். இடதுசாரிகளும் கருத்தியல் களத்திலே பாஜகவுக்கு எதிராக இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி தேர்தல் களத்திலும் எதிராக இருக்கிறார்கள், கருத்தியல் களத்திலும் எதிராக இருக்கிறார்கள். அந்த வரிசையில் நாங்களும் இருக்கிறோம். அவ்வளவுதான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நேரடியாக அவர்களால் திமுகவையோ பிற கட்சிகளையோ விமர்சித்து ஆத்திரமூட்டி விட முடியாது. வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த கட்சியை விமர்சிப்பதன் மூலம் விடுதலை சிறுத்தைகள் ஆத்திரப்படுவார்கள். அதன் மூலம் கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை உருவாக்கலாம் என்பது அவர்களின் நோக்கம். நாங்கள் பாஜகவை எதிராக பார்ப்பதற்கு ஒரே காரணம்தான், அவர்கள் சாதி ஒழிப்பு அரசியலுக்கு உடன்பாடானவர்கள் இல்லை, அம்பேத்கருடைய கருத்தியலை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை, பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை, மார்க்ஸை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை. அதனால் அவர்களோடு எங்களால் இணக்கமாக இருக்க முடியாது. நாங்கள் உள்வாங்கியிருக்கிற அரசியலுக்கும் அவர்கள் உள்வாங்கியிருக்கிற அரசியலுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. நேர் எதிர் முரண்கள் இருக்கின்றன. ஆக எங்களால் அவர்களோடு கொள்கை அடிப்படையிலே ஒரு புள்ளியில் கூட இணைய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. நாங்கள் தேசிய அளவிலே பெரிய கட்சியாக இல்லாமல் இருக்கலாம், தேர்தல் களத்திலும் பாஜகவுக்கு போட்டி கட்சியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கருத்தியல் என்று வருகிற போது பாஜக விசிக என்று இங்கே ஒரு அரசியல் விவாதங்கள் நடைபெறக்கூடிய அளவுக்கு அல்லது மோதல் நடைபெறக்கூடிய அளவுக்கு கருத்தியல் மோதல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு வலுவாக இருக்கிறது, ஒரு வலுவான சக்தியாக இருக்கிறது என்று தான் அதற்கு பொருள். இப்போ கடந்த 3 நாட்களாக தமிழ்நாட்டு இளைஞர்களிடையே ஒரு வார்த்தையை டிபேட் ஏற்படுத்தி என்ன தற்குறி கூட்டம் அப்படின்றது. இப்போ உங்கள் கட்சியினரை சேர்ந்தவர்களே இல்லை ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தாவேகா அவர்களை பார்த்து தற்குறி கூட்டம் அப்படின்ற பல இடங்களில் டிபேட்டில் பேசியிருக்கிறாங்க. அங்கேருந்து இளைஞர்கள் கேட்ட கேள்வி தான், தற்குறி கூட்டமாக எங்களை போர்ட்ரேட் பண்ணுறது, இத்தனை ஆண்டுகளாக ஆண்டாண்டா நீங்கள் ஆட்சி செஞ்ச நீங்கள் எங்களுக்கு அரசியல் மையப்படுத்தலையா, இல்லை நாங்கள் பிறக்கும்போதே தற்குறி கூட்டன்றதை எங்களை இப்படி தான் போர்ட்ரேட் பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார். பல டிபேட்டில் இந்த கேள்வி வருது. தற்குறி கூட்டன்றது நீங்கள் அரசியலமைப்பு சரியாக அந்த மாணவர்களுக்கு அரசியலமைப்பு படுத்தலையா, இல்லை இந்த மாணவர்களே இப்படி தான் இருக்கிறாங்கன்றதை போர்ட்ரேட் பண்ணுறீங்களா? 100% எல்லாரையும் நம்ம அரசியல்படுத்தி விட முடியாது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளே வர்றவங்கள தான் நம்ம அரசியல்படுத்த முடியும். கட்சிக்கு வெளியே நிற்கிறவங்க நம்ம பேச்சை கேட்கவோ போராட்டங்களில் பங்கேற்கவோ எழுத்துக்களை படிக்கவோ வாய்ப்பு இருந்தால் அவர்கள் அரசியல்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர்கள் எங்களிடமிருந்து அந்நியப்பட்டு நிற்கிற போது, வெளியே நிற்கிற போது அவர்களை எப்படி அரசியல்படுத்த முடியும்? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எந்த நடிகர் கட்சியை தொடங்கினாலும் அவர் பின்னால் லட்சக்கணக்கானவர்கள் திரளுகிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது நிகழ்ந்திருக்கிறது. அவர்கள் எந்த அளவுக்கு அரசியலில் சாதித்தார்கள் என்பது வேறு. ஆனால் ஒவ்வொரு புகழ்பெற்ற நடிகரும்
அரசியல் கட்சியை தொடங்குகிற நேரத்தில் அவர்களுக்கு பின்னால் பல லட்சக்கணக்கான பேர் அணிதிரளுகிறார்கள். அதற்கு ஒரே காரணம் அவர்கள் திரைப்படத்தில் செல்வாக்கு மிக்கவர்கள், அவ்வளவுதான். நல்ல கதை வசனம் எழுதக்கூடியவர், நல்லா நடிக்கக்கூடியவர், நல்ல வசனம் பேசக்கூடியவர், இப்படியான ஒரு கவர்ச்சி தான். அரசியல் களத்தில் அவர்கள் இந்த கொள்கைகளுக்காக ஏற்கனவே களப்பணி ஆற்றியவர்கள், வழக்குகளை சுமந்தவர்கள், சிறைக்கு சென்றவர்கள், தியாகம் செய்தவர்கள், குடும்ப வாழ்க்கை அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் விட்டு கொடுத்து மக்களுக்காக நின்றவர்கள் அப்படிங்கிற வரையறைக்குள்ள சினிமா நடிகர்களை அவங்க பார்க்குறதில்ல. இந்த எந்த வரையறைக்குள்ளேயும் ஒரு கதாநாயகர் வருவதில்லை. ஆனால் ஏன் அவரை விரும்புகிறாங்க? திரைப்படம் தான், திரைப்படம் மோகம்தான். அப்போ இவ்வளோ காலமாக நம்ம வெள்ளித்திரையில் பார்த்த ஒருத்தரை நம்ம நேராக பார்க்குறோம். வெள்ளித்திரையில் அவர் செய்த சாகசங்களெல்லாம் அரசியல் களத்தில் அவர் செய்வாருங்கிற நம்பிக்கை. இப்போ எம்ஜிஆர் மீது அப்படி தான் நம்பிக்கை வச்சாங்க. ஒவ்வொரு அரசியல் களத்திற்கு வந்த நடிகர்கள் அத்தனை பேரையுமே அப்படித்தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். இப்போ அப்படி வர்ற ஒரு மாஸ், அவங்களும் தமிழர்கள் தான், அவங்களும் நம்மளை மாதிரி இளைஞர்கள் தான், அவங்களும் நாளைய எதிர்காலம் தான். ஆனால் அவர்கள் ஒரு விரிவான பரந்த தொலைநோக்கு பார்வை கொண்டவர்களாக இல்லை அப்படிங்கிற பொருளில் தற்குறிகள்னு சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லை, ஒரு சமூக பார்வை இல்லை, ஒரு அரசியல் பார்வை இல்லை, ஒரு தொண்டுள்ளம் இல்லை, மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டுங்கிற அந்த சர்வீஸ் மைண்ட் இல்லை. சும்மா ஒரு ஹீரோ, அந்த ஹீரோயிசத்தை நம்பி மட்டும் போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வார்த்தையில் சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். தற்குறிங்கிற வார்த்தையை அதுக்காக தான் அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு கூட்டம் வருது, அவங்களுக்கு கூட்டம் வருது, எல்லா கட்சியினருக்கு கூட்டம் வருது. உங்களுக்கு வர்றதெல்லாம் தொண்டன், மற்ற கட்சியினருக்கு வர்றவெல்லாம் தொண்டன். ஆனால் அவங்கள மட்டும் தற்குறிகள்னு சொல்லும்போது அந்த கட்சியினரிடையே ஒரு பெரும் விவாதமாகாது? இல்லை, அது சரிதான். அதாவது இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கி 35 வருஷம் ஆச்சு. தேர்தல் அரசியலுக்கு 25 வருஷம் ஆச்சு. இதுக்கு இடையில் நாங்கள் சந்தித்திருக்கிற போராட்டங்கள், நாங்கள் நடத்தியிருக்கிற பேரணிகள், நாங்கள் நடத்தியிருக்கிற மாநாடுகள், இதெல்லாம் ஒரு எஜுகேட்டிவ் ப்ராசஸ். நம்மளை நம்பி வர்றவங்கள வெறுமனே உணர்ச்சியை மட்டும் தூண்டி விட்டு இவன் தான் நம்முடைய எதிரி, நாம் ஆட்சிக்கு போகணும் அப்படின்னு நம்ம சொல்லலை. ஒரு அரசியல் எதிரியாக ஒரு ஆளை காட்டி அவரை ஆட்சியில் இருக்கிறவங்கள தூக்கி எறிஞ்சு என்னை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைங்கன்னு நம்ம பேசலை. நாம் பேசுகிற ஒவ்வொன்றுக்கும் என்ன பின்னணி இருக்குது, அதில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், சமூக நீதினா என்ன, சமத்துவம்னா என்ன, இடஒதுக்கீட்டு கொள்கைனா என்ன, மார்க்சியம் என்ன சொல்லுகிறது, பெரியாரியம் என்ன சொல்லுகிறது, அம்பேத்கரியம் என்ன சொல்லுகிறது, இதையெல்லாம் நாம் அந்தந்த களங்களில் அவ்வப்போது பேசியிருக்கிறோம். அதையெல்லாம் புரிந்துக்கிட்டு தான் ஃபாசிசம்னா என்ன, எதேச்சதிகாரம்னா என்ன, ஏகாதிபத்தியம்னா என்ன, சுரண்டல்னா என்ன, ஒடுக்குமுறைனா என்ன, அரசதிகாரம்னா என்ன, ஆட்சியாளர்கள்னா யார், ஆளும் வர்க்கம்னா யார், அவங்களாம் எல்லாருமே அரசியலில் நிற்கிறாங்களா, பின்னால் இருந்து இயக்கக்கூடியவர்கள் ஏன் பின்னால் இருந்து இயக்குறாங்க, திரைமுறையில் இருக்கிறாங்க, பிரதமரை உருவாக்க தெரிந்த அம்பானியால் அதானியால் ஏன் நேரடியாக பிரதமர் ஆக முடியல, ஏன் ஒரு அதானி பிரதமராக முடியல, மோடியை பிரதமராக்கக்கூடிய அளவுக்கு பண வலிமை பெற்ற அதானியே நேரடியாக ஒரு பிரதமர் ஆகிடலாம், ஏன் வர முடியல? அப்போ அவங்க யார்? அவங்களுக்கும் பிரதமராக இருக்கிறவங்களுக்கும் உறவு என்ன, அவங்களுக்கும் முதலமைச்சராக இருக்கிறவங்களுக்கும் இடையில் இருக்கிற உறவு என்ன, ஒரு கட்சி எப்படி தேசிய அளவில் தேர்தல் செலவு செய்யுது, அவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் அவங்களுக்கு எங்கேருந்து வருது, அவங்களுக்கு மாத சந்தா மூலம் வருதா அல்லது வேறு எந்த வகையிலான வருமானம் அது, இவ்வளவு விவரங்களையும் ஒரு தொண்டன் தெரிஞ்சுக்கிறான் ஒரு கட்சியில் இருக்கிற போது. அதில் இப்போ உலக நாடுகளில் நடக்கிற தேர்தல், அந்த தேர்தலில் அமெரிக்காவுடைய தலையீடு, அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் போடுற வரி விதிப்புகள், இதெல்லாம் என்ன காரணத்தினால் நிகழ்கிறது? இப்போ இதையெல்லாம் நம்ம விரிவாக விவாதிக்கும் போது பேசும்போது அவன் ஒரு கட்சியை உள்வாங்கி கொண்டு, அந்த தலைமையை உள்வாங்கி கொண்டு அந்த அடிப்படையில் தொண்டு செய்ய களமிறங்குவதால் அவனை தொண்டன்கிறோம். இப்போ அவர்கிட்ட எங்கள் தலைவர் இந்த படத்தில் நடித்தார், அந்த படத்தில் நடித்தார், அதில் இப்படி இருந்தார், இதில் இப்படி இருந்தார், அதனால் அவர் அடுத்த தடவை முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிற லெவலில் மட்டும்தான் அவங்க ஒரு புரிதல் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இப்போ இந்த வேறுபாடு இருக்குல்ல, இந்த வேறுபாட்டுக்காக தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. 2026 நீங்கள் எதிர்பார்க்குறது கூட்டணி கட்சிகளாக கூட்டணி ஆட்சியா சார்? இல்லை, கூட்டணி கட்சிகளுங்கிறது ரொம்ப காலமாக கூட்டணிங்கிற முறைங்க இருந்துக்கிட்டே இருக்குது. கூட்டணி முறைங்கிறது நீண்ட காலமாக தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. ரொம்ப காலத்துக்கு முன்னால் தனித்தனி கட்சியெலாம் நின்னாங்க. ஆனால் 2வது 3வது 4வது பொது தேர்தலிருந்தே கூட்டணி அமைச்சு ஆட்சி பிடிக்கிற முறை. இப்போ அண்ணா கூட்டணி அமைச்சு தான் ஆட்சி பிடித்தார்.
அப்போ ராஜாஜியே வந்து கொள்கை எதிரியாக இருந்தாலும் அவர் ஒரு கட்சி காங்கிரஸ்லேருந்து வெளியேறி அவர் உருவாக்கினார். ராஜாஜியோட சேர்ந்து தேர்தலை சந்தித்தார் அண்ணா, ஆட்சியை கைப்பற்றினாங்க. 1977 ஜனதா டெல்லியில் உருவாச்சு. இன்ன வரலும் அங்கே கூட்டணி ஆட்சி முறை தான், கூட்டணி கட்சிகள் சேர்ந்து தேர்தலை சந்திக்கிற முறை இருக்குது. ஆனால் அவங்க 77லேருந்தே கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு பொது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க. அவங்க வெவ்வேறு மாநில கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்ததுனால ஆட்சியில் பங்குங்கிறது தவிர்க்க முடியாததாக மாறிச்சு. இப்போ நாம் ஒரு மாநிலத்துக்குள்ளே இருக்கிற கட்சிகள், வெவ்வேறு மாநில கட்சிகள் இல்லை, ஒரு மாநிலத்துக்குள்ளே இருக்கிற கட்சிகள். இப்போ நாம் வந்து ஒன்றா சேர்றோன்னா வெறும் சீட் ஷேரிங்கோட நம்ம வந்து முடிஞ்சிருது. பவர் ஷேரிங்கிறது இது வரலும் இங்கே ஒரு பெரிய விஷயமா இல்லை. இதை வந்து முதல்ல டிபேட்டுக்கு கொண்டு வந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். 2016 நாங்கள் வந்து தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற தலைப்பிலே ஒரு செமினார் நடத்தினோம். அதில் பல கட்சி தலைவர்களை அழைச்சி கூட்டம் போட்டோம், பேச வச்சோம். இப்போ அந்த 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 கருத்துங்கிறது இப்போ வந்து பேசுபடு பொருளாக அங்கே மாறி இருக்குது. ஆனால் அந்த சூழல் இன்னும் கணியலை. இப்போ 2 கட்சியில் ஒரு கட்சி தான் ஆள முடியும் அப்படின்னு ஒரு 50 வருஷமாக அங்கே அரசியல் பண்ணிகிட்ருக்குறாங்க. 1967 இதுவரையிலும் 72 கணக்கு வச்சுக்கலாம். எம்ஜிஆர் வந்த பிறகு அவர் சந்தித்த முதல் தேர்தல் 77 இப்போ இந்த தேதி வரையிலும் திமுக அதிமுக என்று மாறி மாறி, ஆனால் திமுகவுக்கும் ஒரு கூட்டணி இருக்கும், அதிமுகவும் ஒரு கூட்டணி இருக்கும். இப்போ இந்த கட்சிகள் எல்லாம் வந்து கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு கருத்தை இதுவரையிலும் முன்வைக்கலை. அப்போ முதல் முறையாக நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் இந்த கருத்தை முன் வச்சுக்கிறோம். திமுகவோ அதிமுகவோ இன்னொரு கட்சியின் தயவோடு தான் ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு நிலை வரும்போது தான் கூட்டணி ஆட்சிங்கிற முறையும் வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கோஷத்தை நீங்கள் எழுப்பினா கூட அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமில்லை. அப்போ திமுக கூட்டணி கட்சிகளின் தயவோடு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு தான் இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு ஓரளவுக்கு சமமான இடங்களை, அவங்களுடைய தகுதிக்கேற்ற இடங்களை பகிர்ந்து கொடுத்து அவங்க ஒரு சைஸபிளான இடங்களில் நின்று அவங்க ஆட்சியை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு வெற்றி பெற்றாலும் கூட கூட்டணி கட்சிகளின் தயவு இருந்தால் தான் ஆட்சியை தொடர்ந்து நடத்த முடியுங்கிற நிலை வரும்போது தான் இங்கே கூட்டணி ஆட்சின்னு வரும். அப்போ இந்த தேர்தலில் அந்த மாதிரியான ஒரு சூழல் கணிலுங்கிறது என்னுடைய கருத்து. அரசியல் காலம் முடிகிற வரையிலும் சார் விசிகாவின் தலைவரா இல்லை ஒரு எம்பியா இல்லை ஒரு எம்எல்ஏவா இதை நோக்கியே கடந்து போயிடலான் இருக்கீங்களா? இல்லை ஒரு முதலமைச்சர், ஒரு துணை முதலமைச்சர் அந்த பதவி மேலே உங்களுக்கு ஒரு ஆசை இல்லை வந்து ஒரு தேவை ஏற்படுது அந்த பதவிகளுக்கு? அது முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு நாற்காலியை இலக்காக வச்சு நம்ம அரசியல் பண்ணலை. சாதாரண மக்களை அமைப்பாக்கணும், அவங்கள எல்லாத்தையும் அரசியல்படுத்தணும், அவங்களும் அதிகாரத்தை நோக்கி களத்துக்கு வரணும், அதிகாரத்தை நுகரணும், அதிகாரத்தை நுகரக்கூடிய வேட்கையை பெறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய டார்கெட். அவங்க வெளியில் நின்று வேடிக்கை பார்க்குறவங்களாகவும் ஓட்டு போடுறவங்களாகவும் இருந்தவங்கள இல்லை நாம் வந்து அதிகாரத்தை நோக்கி நகர முடியும், அதிகாரத்தை நுகர முடியும், ஆட்சி அதிகாரத்தில் உட்கார முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஊட்டுவது தான் எங்களுடைய முதன்மையான இலக்காக இருக்குது. அப்போது அந்த இலக்கை வந்து விட்டுட்டு நான் வந்து என்னை முதலமைச்சராக்குங்கள் அப்படின்னு நானே சொல்லுவது அப்படிங்கிறது அது வந்து அவ்வளவு பொருத்தமானதாக எனக்கு படலை. அப்போது மக்கள் பார்த்து சொல்லணும். இல்லை இந்த 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 மாநிலத்தினுடைய முதலமைச்சரை இவர் ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து பொதுமக்கள் மத்தியில் வலுப்பெறணும். அது எந்த பதவியாக இருந்தாலும் மக்கள் வந்து நம்முடைய டெடிகேஷன், அர்ப்பணிப்பு, நம்முடைய தொண்டு, நம்முடைய உண்மையான உழைப்பு இதெல்லாம் அவங்க கவனிச்சுட்டு இருக்காங்க, உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இதிலிருந்து அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு நாம் வந்து டெடிக்கேட்டடாக, அதாவது அர்ப்பணிப்போட வேலை செய்யணுங்கிறது தான் நம்முடைய இலக்காக இருக்கணும். அப்படி அந்த மாதிரி மக்களுக்கு தொண்டுள்ளத்தோடு நம்ம பணியாற்றினோம்னா மக்கள் நம்ம ஏற்றுக்கொள்வார்கள், அங்கீகரிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்கு இருக்குது. நானாக வந்து முன் வந்து என்னை நீங்கள் முதலமைச்சர் ஆக்குங்க, நான் வந்து இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ஒரு பெரிய உடன்பாடு இல்லை. கரூர் அசம்பாவிதத்துக்கு குடும்பத்துக்கு நீங்கள் வந்து 50,000 கொடுத்தீங்க சார். குடும்பத்துக்கு 50,000, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 50,000 கொடுத்தீங்க. அந்த நிகழ்ச்சி அத்தோடு முடிஞ்சு. ஆனால் நேற்று முன்தினம் வந்து தாவேக்காவினர் 20 லட்சம் கொடுத்தாங்க ஒரு குடும்பத்துக்கு. ஆனால் கொடுத்த குடும்பங்கள் எல்லாம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் கொடுத்தீங்க, வாங்கினாங்க, போனாங்க. அந்த குடும்பங்கள் எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியின் போது என் புள்ள போனால் போயிட்டு போகுது, விஜய்க்காக என் புள்ள போயிடுச்சு, என் பிள்ளையை தியாகம் பண்ணிட்டேன், விஜய்க்காக இன்னொரு புள்ள, குடும்பத்தில் 2 புள்ள இருந்தாலும் பரவாயில்ல போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இந்த பேட்டியோட மனநிலை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, எல்லாரும் அப்படி சொன்னாங்கன்னு சொல்ல முடியாது. 1-2 பேர் அப்படி சொல்லியிருக்கலாம். அது வந்து
அவ்வளோ ஆரோக்கியமானதாக எனக்கு படலை. இது வந்து நம்ம விமர்சிக்கவும் முடியாது. அவங்க பாதிக்கப்பட்ட மக்கள், எளிய மக்கள், அரசியல் புரிதல் இல்லாத ஒரு நிலையில் அந்த தலைமை மீது கொண்டு இருக்கிற பற்றுதலின் அடிப்படையில் அவர் மேலே எல்லாரும் குற்றம் சொல்கிறாங்களே, அது பாவம் அப்படிங்கிற ஒரு சிம்பத்தி, ஒரு இரக்க உணர்வில் அவங்க அந்த மாதிரி கருத்து சொல்லியிருக்கலாம். அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கற்பிக்க முடியாது. அந்த மக்கள் மேலே நம்ம வந்து ஒரு குற்றம் சாட்டி கருத்து சொல்ல நான் விரும்பலை. அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம் அப்படிங்கிற அந்த முழக்கம். சசிராஜா வந்து ஒரு அரசியல் வளர்ச்சியே முதிர்ச்சியே இல்லாத ஒரு நபராக இருக்கிறார். அவ்வளவு வயசாகிடுச்சு அவருக்கு. ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறது, கோர்ட்டா மயிரான்னு பேசுகிறது, வாய்க்கு வந்தபடி பேசுகிறது, யாரை வேணாலும் அவன் பேசுகிறது, என்னை யாருங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு வந்து ஒரு இருமாப்பு இந்த